அன்புக்குரிய நேயர்களே, நாம் இப்பொழுது ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனி மாதத்திலே மேசராசியிலே செவ்வாய் பகவானும், மிதுனத்திலே புதன் பகவானும், கடகத்திலே குருவும் சூரியனும், சிம்மத்திலே சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும், மீனத்திலே குரு பகவானும் இப்படி சஞ்சரிக்கின்ற நிலை இப்பொழுது இருக்கின்றது. இதில் எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு பலன்கள் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். மேச ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் அது விரய சுப செலவுகளாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்திலே உச்ச சனி, அது சனி பகவான் குருவின் வீட்டிலான மீனத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே, அது லாபஸ்தானமாக இருக்கிற காரணத்தினாலே சனி பகவான் பல நன்மைகளை தருவார், வளர்ச்சி கூடும். மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் தன் வீட்டிலே குடியிருக்கிறார். அதனால் அறிவார்ந்த செயல் எல்லாம் ஈடுபடும். தொழில் சாணமான 10ஆம் இடத்திலே சனி பகவான் வீட்டு இருப்பதனாலே, குருவின் வீடாக இருப்பதனாலே பல வாய்ப்புகள் வந்து கதவை தட்டுகிற நேரம் இது. சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் மிதுன ராசிக்காரர்கள் வெற்றியை பெறலாம். கடகராசியை பொறுத்தவரை சூரியனும் குருவும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். குரு உச்சம் பெற்று கடகத்திலே சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கிற பொழுது அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பார். அரசு வழியில் அனுகூலமான பல நல்ல செயல்கள் அரசின் ஆதரவோடு நடைபெறும். அனுகூலமான தகவல் வந்து சேரும். சிம்ம ராசியை பொறுத்தவரை சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து ராசியிலே பயணிக்கிறார்கள். இது சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. அதனாலே இந்த வகையிலே பார்க்கிற பொழுது கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னால் சந்திரன் இருப்பதனாலே மனக்கிளேசங்கள் ஏற்படும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கவனமாக சிந்தித்து நன்கு தெளிவுபடுத்தி கொண்டு நிதானித்து செயல்பட வேண்டும். கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் அங்கே இணைந்திருக்கிறார். நல்ல நிலையில் சுகத்துவ நிலையில் இருக்கிறார். அதனால் கன்னிராசிக்கு தொழில் வாய்ப்புகள் பெருகும். தொழில் கூட்டாளிகள் இணைந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவார்கள். துலாம் ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கிற பொழுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வேலை வாய்ப்புகள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளுடைய கருணை போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தொழிலை பெற்று வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் நல்ல வளர்ச்சி கூடும் என்ற நிலையிலே தான் இருக்கிறார்கள். அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அதனாலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா வகையிலுமே வளர்ச்சி கூடும். நல்ல தனவரவுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே, இந்த 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே தன வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. அதாவது கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலா 4, விருச்சிகம் 5, தனுசு 6.
ஆனால் இது தனஸ்தானத்தை பார்க்கல, குரு பகவான் தன் ஸ்தானத்தையே பார்க்கல, விஜயராசியை பார்ப்பதனால நல்ல குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வது மாதிரி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் தனுசு ராசி பொறுத்தவரை வழிபாட்டால் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற 7ஆம் இடமாக தனவரவுகள் பெருகும். நிறைய வாய்ப்புகள் காத்திருந்து இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்த பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய தொழில் வாய்ப்புகள், நிறைய தொழில் சம்பந்தமான பல நல்ல விஷயங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையிலே தனுசு ராசிக்கு இருக்கிறது. என்றாலும் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பகவான் இருப்பதனால கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வந்து விலகி கடைசியில் அது நல்ல சுகமாக முடியும். அப்படித்தான் தனுசு ராசிக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ தனஸ்தானத்தை மகர ராசியான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் நன்மைகள் உண்டாகும். இன்னொன்று, மகர ராசியை பொறுத்தவரை கல்யாண கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய நிலைமை இப்பொழுது இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வயதுக்கேற்றார் போல் கல்யாண முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். கல்யாண யோகங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகர ராசிக்கு. கும்பராசியை பொறுத்தவரை நிதானித்து செயல்படக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் இப்பொழுது கிரகங்கள் பாதகமாக இருக்கிறது. ஆகையினாலே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த செயலும் செய்ய வேண்டும். வார்த்தைகளை விடுகிற பொழுது மிக நிதானமாக வார்த்தைகளை விட வேண்டும். மிக நிதானத்தோடு நடந்து கொண்டால் சில இழப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். மீனராசியை பொறுத்தவரை விரயச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீடு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானமாக வருகிறது. தன் ஸ்தானத்திலும் 7.5 சனி இருக்கிறது. ஆகவே பல விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விரயங்கள் தான் ஏற்படும். அப்பொழுதெல்லாம் மனதை நிதானப்படுத்தி கொண்டு சனீஸ்வர வழிபாட்டால் நன்மையை பெறணும். தடைகளை விலக்கிக் கொள்ள நிதானத்துடன் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆக இன்று 12 ராசிகளுக்குரிய பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். அன்பு நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் 90 92 03 29 28 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பிலே வந்தால் உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.